பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும் என்ற அரசியல் தலைவர்கள் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சாதி மதம் கடந்து ஊர் நாடு எல்லை கடந்து உலக தமிழர்கள் ஓரணியில் திரண்டு உற்சாகமாய் கொண்டாடும் ஒற்றுமை பெருவிழா என்று கூறியுள்ளார். பானையில் பொங்கல் பொங்குவதைப் போல தமிழர்கள் வாழ்வில் வளங்களும் நலங்களும் பொங்கட்டும், கரும்பும் சர்க்கரை பொங்கலும் தரும் இனிப்பை போல தமிழர்கள் வாழ்வு இனிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். பூவுலகின் அனைத்து கண்டங்களிலும் விரிந்து பறந்து வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் வெறுப்பு அரசியல் வளர்க்கப்படுகின்ற இன்றைய சூழலில் மக்கள் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கமும் பொங்கி பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழர் பண்பாட்டின் சிகரம் என கொண்டாடப்படும் திருநாள் பொங்கல் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயற்கைக்கும் உழவுக்கும் நன்றி பாராட்டும் இந்நாளில் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும், இதயங்களின் இனிமையால் நிறையட்டும், தமிழ் மண்ணில் செழுமையும் தமிழரின் பெருமை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் என தெரிவித்துள்ளார். உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என சீமான் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான நெருப்பெறிந்து தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொங்கட்டும் புரட்சி பொங்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உலகமெங்கும் வாழும் தமிழ் உறவுகளின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருகட்டும், அனைவருக்கும் வெற்றி பொங்கல் என்றும் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார்.